இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நாம் பாடுகிற நிறைய பாடல்கள், காணிக்கை பாடல்கள், கடவுளுக்கு நமக்கு இருக்கிறதை காணிக்கையா கொடுப்பது என்பது நிறைய பாட்டெலாம் வரும். இது திருப்பலியிலே ஒரு பாடல் தான். மீது இருக்கின்ற பாடல்கள்லாம் நாம் அவர்கிட்ட கேட்பது. அதை ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய ஜெபம் என்பது நிறைய கேட்பதாகத்தான் இருக்கும், கொடுப்பது கொஞ்சம் தான். சொல்ல சரிங்களா? அதுக்கு உதாரணமாக தான் பாட்டு சொன்னேன். நாம் கடவுள்கிட்ட நான் கொடுக்குற ஆண்டவரே, நம்ம கொடுப்பது என்பது கொஞ்சம்தான். அது கொஞ்சம் கூட பாட்டு வரியில் தான் நினைக்கிறேன் நான். பாட்டு வரி தான் அப்படி இருக்கும். உண்மையாக நம்ம ஆண்டவர் கொடுக்குறோமா என்பது கேள்விக்குறிதான். இருந்தாலும் பாடவாக செய்கிறோமே. அப்போது கொடுக்கின்ற எண்ணம் சிறிதுதான். கடவுள்கிட்ட கேட்கறது தான் நிறைய இருக்குது. ஆனால் கடவுள் இன்றைய தியானத்தின் வழியாக கடவுள் நம்மகிட்ட கேட்குறாரு, ஏதாச்சும் நீ என்கிட்ட கொடு, உங்ககிட்ட என்ன இருக்குது என்கிட்ட கொடு என்று நம்மகிட்ட இருப்பதை கடவுள் கேட்கிறார். உங்ககிட்ட இல்லாத நான் கேட்கல, உங்ககிட்ட இருக்கிறத என்கிட்ட கொடு என்ன சொல்றார். நல்ல ஒரு தியானம் இல்லை இன்னைக்கு. கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்போ நான் உங்கள்கிட்ட இல்லாத பிள்ளைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்கல, உங்கள்கிட்ட என்ன இருக்குது கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிறேன். செய்தி பாருங்க, இன்னைக்கு 5000 பேர் கூடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. திருத்தூரில் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே இவங்களை சாப்பிட்றதுக்கு அனுப்பிச்சி விடுங்க, போய் சாப்பிட்டு வரட்டும். ஏசப்ப வார்த்தை, நீங்களும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஆண்டவரே இவ்வளோ பேருக்கா? 200 தெனாரியத்துக்கு சாப்பாடு வாங்கினா கூட பத்தாது ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு துண்டு கூட கிடைக்காது உங்களுக்கு, எப்படி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது? அப்படியா, சரி போய் உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துன்னு வாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க பாப்போம், எடுத்துகிட்டு வாங்க. 2 மீன் 5 அப்பம் ஒரு பையன் வச்சிருக்கிறான், கொண்டு வா, இருக்கிறத கொண்டு வாங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத கொடு. ஆண்டவர் கேட்கிறார், உங்கள்கிட்ட இருக்கிறத என்கிட்ட கொண்டு வா. அவர்களும் கொண்டு வருகிறார்கள். அதை பலுகி பெருக செய்து அவர்களுக்கே கொடுக்கிறார் ஆண்டவர். கடவுளுடைய கிருபையை பாருங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ நீ கொண்டு வா, நான் உனக்கு கொடுக்குறேன். நீ 1 கொடுத்தால் நான் 100 மடங்காக உனக்கு நான் கொடுக்குறேன் என்று ஆண்டவர் நம்மகிட்ட நீ முதல்ல அந்த கொடுக்குற எண்ணத்தை வளர்த்துக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் கொடு. நீ முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். ஆண்டவருக்காக, ஏசப்பாவுக்காக அவர்கள் அவமானப்பட்டார்கள். அவர்கள் அவமதிப்புக்கு உரியவர்களாய் கருதப்பட்டார்கள் திருத்துதர்கள். அது மட்டும் கிடையாது, ஆண்டவருக்காக துன்பத்தை ஏற்றுக்கோ அவர் நைய புடைத்து அனுப்பினார். பைபிள் வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு இயேசுக்காக துன்பத்தை திருத்தூரில் அனுபவிச்சாங்க. வேற ஒன்றும் எங்களுக்கு கொடுக்க முடியாது. என்கிட்ட இருக்கிறது என்னுடைய உழைப்பு, என்னுடைய உங்களுக்காக நான் படுற கஷ்டம், அதை காணிக்க கொடுக்குற ஆண்டவர். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதன் பலன் இன்று வரை நம்ம திருத்தூரில் தலை தூக்கி வச்சு கொண்டாடுறோம். உண்மையா இல்லையா? ஆண்டவர் மட்டும் கேட்கிறார், நீ கொடு, என்ன கதை கொடு. பலிகளை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இரக்கத்தை கொடு. இசையால் வரும் பாருங்க, ஆண்டவரே இவ்வளோ காணிக்கை உங்களுக்கு கொடுக்குறேன், இவ்வளோ காணிக்கை, உன் காணிக்கை எடுக்கிறதுக்கு நான் வேணும். நீ வச்சிருக்க காணிக்கையெல்லாம் நான் போட்ட பிச்சை, உனக்கு நான் கொடுத்த போல் திருப்பி எனக்கு கொடுக்குறியா? நல்லவனாயிரு. நல்ல மனசை எனக்கு காணிக்கையா கூடிய ஆண்டவர் கேட்பு. நல்ல மனம், இரக்கமுள்ள மனம், ஏழைக்கு இறங்குதல். ஆண்டவர் கேட்குற காணிக்கை தான். ஏழைக்கு இறங்கி
எனக்கு என் பெயரில் அப்புறம் ஒரு ஏழைக்கு கொடுக்கணும், தண்ணி கொடு, அது போதும். அப்போ நீ என்ன பண்ணு, எனக்கு கொடு. என்கிட்ட கேட்கிறவர்களாக மட்டும் இருக்காதீங்க, கொடுக்கிறவர்களாகவும் இருங்க என்று ஆண்டவரை நமக்கு சொல்கிறார். சொல்களே, கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாமும் கொடுக்கணும். என்னது, காசு பண்ணுமா, நகை நட்டா, அப்படியே சொத்து சுகமாக கிடையாது. இறக்கமல்ல மனம். ஆண்டவர் உன்கிட்ட ஒருத்தர் நாடி வர, ஐயா பசி தான் சாப்பிட்டு, கடவுளுக்கே செய்கிறாய், கடவுளுக்கே செய்கிறாய். ஒரு ஒரு பெரிய ஒரு ஆள் என்ன பண்ணுற, ஆண்டவர்கிட்ட வராரு, ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றணும், அப்படியா, நீ போயிட்டு உனக்குள்ள சொத்து சுகம்லாம் விற்று ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார். பணம் திரும்பவே மாட்டான். பெயரோடு தான் அவரை பின்பற்ற முடியும், ஆனால் செயலை பின்பற்ற முடியாது. திருமுழுக்கியோன்னு சொல்லுவார், நீங்கள் சொல்கிறவங்களா மட்டும் இருக்காதீங்க, செய்கிறவங்களா இருக்குன்னு திருமுழுக்கியோன்னு சொல்லுவார். உங்களுடைய பக்தி விசுவாசம் செயலில் இருக்கட்டும்னு சொல்லுவார். அப்போ நீ செஞ்சணும். ஆண்டவருக்காக நீ என்ன செய்கிற, அந்த செயலை ஆண்டவர்கிட்ட கொடு, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சிலர்களே, நாம் கேட்கின்ற மக்களாக இல்லாமல் கொடுக்கின்ற மக்களாக இருப்போம். காசு பணத்தை கிடையாது, நல்ல மனதை, இரக்கமுள்ள மனதை, கனிவான மனதை, அன்பு செய்யும் மனதை ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். அது ஆண்டவருக்கு நீங்கள் நாம் தருகின்ற மாபெரும் காணிக்கையாக அமையும். ஒன்று கடவுள்கிட்ட நம்ம கேட்டு கேட்டு பெறக்கூடிய பிள்ளைகளாக இல்லாமல் கொடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ ஜெபிப்போம். அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க ஒரு பிரதிக்கனை எடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கவில்லை, கொடுக்கணும்னு ஆண்டவரை சொல்லுவோம். நாளை சந்திப்போம்.